வேண்டுமா? இன்று உலகம் எத்திசையிலும் குழந்தை பேறுக்காக வேண்டுவதிலும், மருத்துவமனைகளை தேடி அலைவதிலும், இன்னுமாக பல பல வேறுபாடுகளை பார்ப்பதிலும், பல பல கோவில்களை தேடுவதிலும், பல தியாகங்கள், தங்களையே வருத்தி கொள்வது என்றெல்லாம் நடப்பதும், பல தர்மங்களும் நடக்கின்றது. தான தர்மங்களும் செய்கின்றார்கள். நல்லதுதான். ஆனால் அவர்களின் இருவரிடையே மனநிலைகள் எப்படி இருக்கின்றன என்பதை சற்று ஆராயுங்கள். சுறுசுறுப்பு உள்ளவர்களாக இருக்கின்றார்களா? யாரிடமும் பகையும் வெறுப்பும் இல்லாமல் மனதார தன்னுடைய சிறு வயதில் கூட யாருக்காவது துன்பம் இழைத்திருக்கின்றார்களா? அவருடைய மனது களங்கம் உள்ளதாக இருந்திருக்கின்றதா என்றெல்லாம் சற்று சிந்திக்க வேண்டும். தான் செய்த தவறுகளை பிறர் செய்தாலும் தான் அதற்கு காரணமாக இருந்தால் அதற்குரிய மன்னிப்பை கேட்டிருக்கின்றார்களா? கேட்டு இருவரிடையேயும் பழைய பாவங்களை எல்லாம் களையப்பட்டு ஒருவர் ஒருவரை முழுமையாக ஏற்றுக்கொண்டு இருவருமே ஒரே கடவுளை நாடி அன்றாடம் இறைவனையே நம்பி வேறு எந்தவித சூழலிலும் இறங்கிவிடாமல், எங்கும் ஓடி ஆடி திரியாமல், ஒரே மனதாக, ஒரே நம்பிக்கையாக, ஒரே கடவுளை தியாக மனப்பான்மையோடும் முழுமையான மனதோடும் இவ்வேளையில் ஜாதகங்களுக்கோ பில்லி சூனியங்களுக்கோ கயறுகளை காலிலும் கையிலும் இடுப்பிலும் கண்ட இடங்களிலும் கட்டுவதிலும் பலவித சகனம் பார்ப்பதையும் விட்டு விலகி முழுமையான ஒரே கடவுளை முழுமையாக முழந்தாள் படியிட்டு அன்றாடம் தொடர்ந்து ஜெபிக்கின்ற முழுமையான தூய்மையான பகையின்மையின்றி ஒற்றுமையான மனதோடு தான் வாழும் சூழலில் முழுமையாக அனைவரையும் தியாக மனப்பான்மையோடு விட்டு கொண்டு வாழும்போது கண்டிப்பாக அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இது உண்மை. கண்டிப்பாக குழந்தை வேண்டுமென்றால் அனைவரையும் ஏற்று தியாக மனப்பான்மையோடு இறைவனை மட்டுமே நம்பி இறைவனையே முழுமையாக பற்றி கொண்டு தூய்மையான உள்ளத்தோடு தங்களையே புடமிடுங்கள். வாழ்க குழந்தை பேறு, வளர்க இறை நம்பிக்கை.